மீன் ஃப்ரை 3 இன்க்ரீடியண்ட்லையா? அதுவும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கணுமா? மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கமலாஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மீனை ஆட் பண்ணிவிட்டு பொரிக்கிறது தான் வேலை. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்ட்டு? மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் மத்தி எடுத்திருக்கோம். மத்தி பயங்கர ஹெல்தி அண்ட் அதே மாதிரி பொரித்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு அது ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெசிபி ரெடி. இதை நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதுவும் டேஸ்ட்டாக தூத்துக்குடி ஸ்டைலில் ரெசிபிஸ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமலாஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய மாமியார் சமையல் சும்மா சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த சேனல் நாங்கள் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வீடியோ ரெசிபி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நான்வெஜ் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.